கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போட போகிறோம், சூப்பர் பியர் அட்வென்ச்சர். அண்ட் இதுவும் இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டே எனக்கு தான் சொல்லி கொடுத்தான். நான் உங்களுக்கு போய் மட்டும் காட்டுறேன், ஓகே? போய் மட்டும் காட்டுறேன். அண்ட் வெல்கம் டு சூப்பர் பியர் அட்வென்ச்சர் அண்ட் மை சேனல். ஸோ வாங்க போயிடுறேன், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சார் நான் அந்த இடத்துக்கு போகலாம். என்ன எங்கடா கூப்பிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? இருங்க அவங்க கூப்பிட்டு போகிறேன். எனக்கும் இப்படி தான் என் ஃப்ரெண்டு காமிக்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மல்டி பிளேயரில் விளையாடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் அவங்கள்ட்ட இப்போ சொல்கிறேன். மல்டி பிளேயர் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகே? ஏன்னா இன்னொரு ஆள் பட்டன் அழுத்துவாங்க, இன்னொரு ஆள் நீங்கள் போகலாம். அதுதான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இருங்க காமிச்சுக்கிறேன். ஒருத்தரப்பானே அடிச்சுக்கலாம், பி கொடுத்தா அடிக்கலாம் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பியர் சிலை தெரியுது இல்லை, அந்த பியர் சிலை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு சாவி இருக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இவனை காப்பாற்றலாம். ஸோ சீக்ரெட்டான விஷயத்துக்கு போயிடலாம். சீக்ரெட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கப்பல் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கப்பலில் வந்து போனால் இருந்திருக்கேன், காட்டுறேன். இந்த கப்பல் வந்து நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே போகலாம். பார்த்தீங்களா, நீங்கள் மல்டி பிளேயர் வந்தால் இங்கே ஒரு லிவர்லாம் இருக்கும், ஆனால் அதோட ஃபன்னாக இருக்கிறது எல்லாருமே அந்த போட்டில் உட்காந்துட்டு அப்படியே இங்கே குதிச்சிடலாம். இந்த லிவர் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்துடும். போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஏறினீங்கன்னா ஒரு கீ கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் வந்து ஹோம்ஒர்க் முடிக்கணும் ஸ்கூலில், அதுதான். இருங்க இதோ நிறைய பேர் இருப்பாங்க, இருங்க அடிக்க இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவரை நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா இங்கே கேட் ஓப்பன் ஆகி மேலே ஒரு சாவி வரும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யாரை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் நீங்கள் காப்பாற்றலாம். அண்டு கிங்கியர் இதெல்லாம் இது காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு காப்பாற்றணும். அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அங்கிட்ட ஒரு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பாஸ் பேட்டில். நீங்கள் போனீங்கன்னா பாஸ் பேட்டில் வரும். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் இன்னும் அன்லாக் பண்ணல, பண்ணிட்டோன்னே கேளுங்க, நான் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிக்கலாமா? இருங்க சொன்னது கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா நம்மளோட பியர் வில்லேஜுக்கு போயிடலாம். இருங்க ஒரு நிமிஷம் போயிட்டு கூப்பிட்றேன். ஐயோ ஆட் வந்துருக்கு, ஐயோ ஆடு வேறு வந்து வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் அன்லாக் பண்ணியாச்சு இந்த வேர்டில். இருங்க ஜெயின்டோஸ் நிறைய பேருக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த கப்பல் விஷயம்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று சீக்கிரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். அது வந்து ஸ்னோ வேலியில் இருக்குது. இருங்க குதிச்சே போகிறேன். அவ்வளோதாங்க, வந்தாச்சு ஸ்னோ வேலி. பாருங்கள், இவங்க எல்லாம் நான் காப்பாற்றுறேன். ப்ரூஃபு நான் அந்த வெளிலாம் முடிச்சுன்றது ப்ரூஃபு. ஸோ பாருங்கள், பார்த்தீங்க இங்கே வந்து காட்டுறேன். ஒரு சீக்ரெட்டான பியர் இருப்பான். அது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு இன்னும் தெரியாது.
இது போனால் ஒருத்தன் இருப்பான் முடிச்சுக்கிறேன். இது அவ்வளோதான். ஸோ வீடியோ என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்ரெட்டை மட்டும் காமிச்சிக்கிறேன். ஸோ வாங்க கைஸ். ஸோ பாய் கைஸ். பாய்.